Hello everyone, welcome back to PVA Traders. Stocks, mutual fund, bonds அப்படின்னா என்ன? இதில் வந்து நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? இதில் எது பெஸ்ட்? உங்களோட as a இன்வெஸ்டராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அதில் எது பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் குயிக்காக பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ் அதனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன, அது வந்து உங்களுக்கு நீங்கள் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் குயிக்காக பார்க்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் அதுக்கு சில ஃபியூச்சர்ஸ் வேணும், சரிங்களா? உங்களுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு சில ஃபியூச்சர்ஸ் வேணும். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நம்ம வந்து சில ஃபியூச்சர்ஸ் எடுத்திருக்கோம். ரிஸ்க், ஸோ ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும், அதனோட லிக்விடிட்டி எந்த அளவு இருக்கும், டைவர்சிஃபிகேஷன், அது மாதிரி மேனேஜ்மெண்ட், அதில் எது பெஸ்ட் ஃபார் ஹூம், அது மாதிரி ஒரு ஃபியூச்சர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ரிஸ்க் வந்து மீடியம். ஓகே, இதை வந்து கம்மின்னு சொல்ல முடியாது. எகைன் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே மல்டிபிள் கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். அது வந்து என்னுடைய இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்தை அவங்க வந்து திருப்பி ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் நீங்கள் அவங்க ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் போர்ட்ஃபோலியோ வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க, தே ஆர் ட்ரெயின்டு ஆன் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ அவங்க வந்து எல்லாத்தையும் உங்கள் ஃபண்டெல்லாம் அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்களுக்கு தெரியும், ஏன்னா மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் தெரியும், எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும். ஸோ அவங்களுக்கு அதனுடைய ஃபுல் டீட்டெயில் எண்ட் டு எண்ட் தெரியும். ஸோ அதனால ரிஸ்க் வந்து லோன் சொல்ல முடியாது, இட்ஸ் அ மீடியம். இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்களா டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ரிஸ்க் வந்து ஹை. ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ண தெரியணும், அந்த கம்பெனியினுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாண்ட்ஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து வாங்கலாம், எந்த கம்பெனியில் வேணால் வாங்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த இந்தியா பாண்ட்ஸ் இல்லைனாக்கா நீங்கள் ஐஎன்டி மணி அதெல்லாம் போயிட்டு நீங்கள் பாண்ட்ஸில் வந்து அதுலேயும் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக ஒரு ரிட்டர்ன் வேணும், ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பாண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கடன் வேணும், எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் நான் டெவலப் பண்ண போகிறேன், எனக்கு வந்து இவ்வளோ பணம் வேணும். அந்த பணத்தை வந்து அவங்க பாண்ட்ஸாக வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. பாண்ட்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது, ஒரு பத்திரம், கரெக்டுங்களா? எனக்கு இது காசு வேணும், எனக்கு இவ்வளோ காசுக்கு ஒரு பத்திரம் கொடுக்குறாங்க. அந்த பத்திரத்துக்கு இவ்வளோ நான் வட்டி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிக்ஸ்டு வட்டி மேபி ஒரு 9% இருக்கலாம், ஒரு 10% இருக்கலாம். அந்த ஃபிக்ஸ்டு வட்டிக்கு நீங்க பணத்தை கொடுத்துட்டு அந்த பாண்ட்ஸை வாங்கிக்கிறீங்க. அப்பனா அந்த பணத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து பாண்ட்ஸ். இப்போ நீங்க ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் வந்து எதுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஸ்டாக்ஸ்ல தான். ஸ்டாக்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு லாஸும் வரும், லாபமும் வரும். பட் நீங்க வந்து லாங் டைம், நான் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லும்போது லாங் டைம்ல போகும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஸ்டாக்ஸ்ல வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்குரிய பாசிபிலிட்டிஸ் ஹை. அது பிறகு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து நீங்க எடுத்துக்கக்கூடிய ஃபண்டை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மாடரேட் லெவல். டெஃபினெட்லி ஒரு 15 to 35% வரைக்கும் போகலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபண்ட் நீங்க செலக்ட் பண்றது. ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா, அல்லது மிட் கேப்ல பண்றீங்களா, இல்ல லார்ஜ் கேப்ல பண்றீங்களா, இல்ல ஃபிளெக்சில பண்றீங்களா, ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் கைண்ட் ஆஃப் ஃபண்ட் நீங்க செலக்ட் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லோ ரிஸ்க் தான். பட் எகைன் ஒரு கம்பெனி வந்து ஆக்சுவலி அவங்க வந்து திருப்பி உங்களுக்கு ப்ராப்பரா ரீபேமெண்ட் பண்ணுவாங்களா, ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ராப்பரா கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த கம்பெனிக்கு பொட்டன்ஷியல் இருக்கா, நீங்க அந்த அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி தான் பாண்ட்ஸ்லயும் போடணும். கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லாம் இருக்கு, கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரிஸ்க் கம்மி, பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கும். ஓகே, அண்ட் லிக்விடிட்டி அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ஸோ இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல மீடியம் அண்ட் ஸ்டாக்ஸ்ல வந்து ஹையா இருக்கும், பாண்ட்ஸ்ல வந்து மீடியம் டு லோவா இருக்கும். ஓகே, ஸோ அது மாதிரி டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து அவங்க வந்து உங்க நீங்க கொடுக்குற ஃபண்டை வந்து அவங்க நிறைய இதில் வந்து டைவர்சிஃபை பண்ணி போடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட மட்டும் அந்த பணம் வாங்கலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டனுடைய க்ரோத்துக்கு, ஓகே, அவங்க வந்து ஒரு ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த ஃபண்டனோட க்ரோத்துக்கு ஸோ உங்களோட பணம் மட்டும் இன்வெஸ்ட் ஆகாது. அவங்க உங்களை மாதிரி நிறைய பேர் இன்வெஸ்டர்ஸ் வராங்க இல்லைங்களா, எல்லா பணத்தையும் வாங்கிட்டு வந்து அவங்க டெய்லி வந்து குமுலேட்டிவா அப்டேட் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஸோ அப்படி ஆகும்போது வந்து உங்களுக்கு அதனுடைய ரிட்டர்ன் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு ப்ளஸ் அவங்க டைவர்சிஃபிகேஷன் பண்றதுனால இந்த ஸ்டாக்கும் வந்து கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும்.
ஏன்னா ஒரே ஸ்டாக்ல போட்டு ஒரு இண்டஸ்ட்ரியில் போடுறீங்க, ஒரே ஸ்டாக்ல போடுறீங்க, கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் இவங்க மியூச்சுவல் ஃபண்டில் பொறுத்த வரைக்கும் அவங்க பிரித்து போடுவாங்க. ஓகே, ஃபார்மா ஸ்டாக், அப்புறம் ஐடி ஸ்டாக், பேங்கிங், ஸோ அது மாதிரி வந்து அவங்க ஒவ்வொன்றா பிரித்து போடும்போது ஸோ உங்களுக்கு இந்த ரிஸ்க் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு அவங்க டைவர்சிஃபை பண்ணுவாங்க. ஓகே, செகண்ட் வந்து டைவர்சிஃபிகேஷன் ஸ்டாக்ஸில் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா அது வந்து நீங்களாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதுக்குரிய வாய்ப்பு கம்மி. நீங்கள் அது வந்து உங்களோட அனாலிசிஸ் பேஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் ஒருவேளை ஒரு ஸ்டாக் அப் பண்ணால் கூட திருப்பி உங்களால் டெய்லி உங்களால் வந்து அதனுடைய சேஞ்சஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ கையில் வந்து ஒரு 5 lakhs வச்சிருக்கீங்க, ஒரு விப்ரோ ஷேர் வாங்கிட்டீங்க, அந்த விப்ரோ ஷேர் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே கீழே வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து திருப்பி ஃபண்ட் ஆட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த ஆவரேஜ் ஆகிட்டே வரும் இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே ஆவரேஜ் ஆகிறதுக்கு ஒரே வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து அமௌண்ட் இருக்கிறதே வந்து ஒரு சர்டன் லிமிட் அமௌண்ட் தான் வச்சுருப்பீங்க. ஸோ அதை வந்து டைவர்சிஃபை பண்ணி மல்டிபிள் இதில் பண்ணுறது கஷ்டம். பட் ஆனால் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்டர் ரைட், அவங்க வந்து டைவர்சிஃபை பண்ணி தான் பண்ணுவாங்க. ஈவன் நீங்கள் வந்து உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் கூட ஸோ ஒரு ஃபண்டை பண்ணும்போது நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்து மேனேஜ் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து அதை டைவர்சிஃபை பண்ணி தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5 lakhs வச்சுருக்கீங்கன்னா ஸோ எல்லாத்துலேயும் வந்து பிரித்து போடலாம். ஓகே, ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். பட் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டோட கம்பேர் பண்ணீங்கன்னா இட்ஸ் லோ. பாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாக்ல தான் போகிறீங்க, சிங்கிள் பாண்ட்ஸில் தான் போகிறீங்க. ஓகே, நீங்கள் ஒரு பர்டிகுலர் பாண்ட் வாங்குறீங்க, அந்த பாண்டில் தான் போகிறீங்க. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வழியாகவும் பாண்ட்ஸ் வாங்கலாம். ஸோ அதை வந்து அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு வந்து இதில் டைவர்சிஃபிகேஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதன் பிறகு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் ட்ரெயின்டு ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து உங்களோட ஃபண்டை கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ண போகிறது. ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் மேனேஜ் பண்ணிக்கணும். நீங்கள் தான் ஸ்டாக்ஸ் வாங்குறீங்க, நீங்கள் தான் வைக்கிறீங்க. அது எப்போ வாங்கணும், எப்போ விற்கணும், எப்போ என்ட்ரி எடுக்கணும், எப்போ இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எப்போ வந்து சேல் பண்ணணும், இதெல்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியணும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஒரு ஸ்டாக்கு வந்து அதை பற்றிய ஒரு கம்ப்ளீட் கிளியர் வியூ வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஸ்டாக்ஸை வந்து மேனேஜ் பண்ண முடியும். பாண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஸோ அதுவும் அப்படி தான். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பாண்ட்ஸ் வாங்க போகிறீங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேரளா கவர்மெண்ட்லேருந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாண்ட் வாங்குறீங்க அப்படின்னாக்கா ஸோ அதுங்க வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, அது என்ன பண்ண போகிறாங்க, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தான் வாங்குறீங்க, நீங்கள் தான் விற்க போகிறீங்க. ஸோ இது பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களால் டேட்டா விற்க முடியாது. யூ நீட் டு வெயிட் ஃபார் த மெச்சூரிட்டி பீரியட். அதுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும். ஸோ இப்போ ஒரு 5 years பாண்ட் வாங்குறீங்கன்னாக்கா அந்த 5 years கழிச்சு அந்த பாண்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகும். அந்த பாண்ட் எக்ஸ்பைரி ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து உங்களோட மணி வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து உங்களுடைய செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டில் வரும். ஸோ இதில் வந்து பெஸ்ட் ஃபார் அப்படின்னு கேட்கும்பொழுது இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஒரு பெரிய ஐடியா இல்லை, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஒரு நாலேஜ் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்குது, அவங்க தான் உங்களுடைய ஸ்டாக்ஸை வந்து மேனேஜ் பண்ண உங்களுடைய ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு பேசிவ் இன்வெஸ்டராக தான் இருக்கீங்க. ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவ் பர்சனாக இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு growth oriented ஆக்டிவ் பர்சனாக இருந்தால் மட்டும்தான் ஸ்டாக்ஸில் வந்து உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு வந்து ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், எனக்கு வந்து ரெகுலராக ஒரு இன்கம் வேணும். ஸோ நான் ரிட்டையர்ட் பர்சன், எனக்கு ஒரு 50-55 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து என்னால் வந்துட்டு ஒரு ரிஸ்க் எடுக்க முடியாது, ஒரு ஸ்டாக்லேயோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ போட்டு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க முடியாது. எனக்கு இன்னும் ஒரு 5 yearsல பணம் ஃபிக்ஸ்டாக வேணும். அப்படி இல்லைன்னா எனக்கு மந்த்லி ஒரு பென்ஷன் மாதிரி ஒரு இவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு வேணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாண்ட்ஸில் போட்டுட்டு ஒரு 5 years பாண்ட் போட்டிங்கன்னா ஒரு 9% 9 to 15% வரைக்கும் பாண்ட்ஸ்லுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த பாண்ட்ஸில் நீங்கள் எடுத்து வாங்குறீங்களோ அந்த பாண்ட்ஸை பே பண்ணி உங்களுக்கு மந்த்லி வந்து இன்கம் வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து மெயின்லி மந்த்லி இன்கம் வேணும், ஸ்டெபிலிட்டியாக வேணும், ரிஸ்க் வேணும் அப்படின்றவங்களுக்கு ஸோ பாண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கன்க்ளூஷன் அப்படி வருவோம். ஸோ யாருக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டு போகலாம், யார் ஸ்டாக் போகலாம், யார் பாண்ட்ஸ் போகலாம். மியூச்சுவல் ஃபண்ட் சிம்பிளாக சொல்லணும்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து டைவர்சிஃபை பண்ணுவாங்க, ப்ரொஃபஷ்னலாக மேனேஜ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அங்கே வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் வச்சு பண்ணுவாங்க. ரிஸ்க் வந்து ஒரு மாடரேட் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு போகலாம். நீங்கள் ஒரு பேசிவ் பர்சனாக இருக்கீங்க, உங்களால் வந்து ஃபுல் நாலேஜ் இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தெரியல, மியூச்சுவல் ஃபண்ட் போகலாம். செகண்ட்,
ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நீங்க ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கீங்க, உங்களுக்கு ஹை ரிட்டர்ன் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னும் பொழுது நீங்க ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் பாண்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு ஏஜ் பர்சனா இருக்கீங்க, ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லை, உங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு பணம் இருக்கு அப்படின்ற சுச்சுவேஷன்ல எனக்கு ஒரு ஸ்டெடியா ஒரு ரிட்டர்ன் இவ்வளவு அமௌண்ட் வந்தா போதும் அப்படின்னும் போது நீங்க பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். This all for this video today, and இது மாதிரி lot of useful informationsலாம் வந்துட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you very much.